அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே, நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே. மாயன் மயம் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நம்ம கூட லக்ஷ்மி நரசிம்மர் ராமானுஜர் ஜிஆர் இருக்காரு. நம்ம கூட நிறைய விஷயங்கள் ஜோதிடம் மற்றும் ஆன்மீக ரீதியாக பேச போகிறோம். வணக்கம் குருஜி. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. இப்போது குரு பயிற்சி வரப்போகுது. எனக்கு ஒரு சந்தேகம். வருடம் குரு பயிற்சி வந்துட்டு தான் இருக்குது. நிறைய விஷயங்கள் தெய்வ வழிபாடாக இருக்கட்டும், இல்லை நிறைய பரிகாரங்களாக இருக்கட்டும், மக்கள் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஆனால் இந்த பிரச்சனைகள் என்னமோ தீராமல் இருந்துகிட்டே இருக்கே குருஜி, இது ஏன் தெரிஞ்சுக்கலாமா? ஒரு அருமையான கேள்வி. மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாயன் மயிலில் தொடர்ந்து ஆன்மீகம் மட்டுமல்ல, மனுஷன் மட்டுமல்ல, ஜோதிடம் என்று சொல்லக்கூடிய சோழி பிரசனத்தை நான் தொடர்ந்து சொல்லி வர்றேன். அந்த வகையில் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, மனிதன் கலங்கி போகிறான், கண்ணீர் சிந்துறான். யார் காப்பாற்றுவாங்க என்று ஒரு நிலை வரும்பொழுது எதுவும் இல்லைன்னா உறவும் உதறி போய் விடுகின்றது. அற்ற குலத்து அருநீர் பறவை போலதான வாழ்க்கை. அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு மனிதன் வெற்றி பெற வேண்டுமானால் ஜோதிட பலன் மட்டுமே முழுமையான பலனை தந்து விடார். நான் அடிக்கடி சொல்லுவேன், தெய்வ பலம், தேக பலம், மனோபலம் என்று சொல்லுவேன். அந்த மூன்று பலமும் கலந்தது தான் ஜோதிடம். ஒரு ஜோதிடம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா தெய்வ பலம் இருக்கான்னு பார்ப்பாங்க. அடுத்தது மனோபலம், அந்த தைரியம் இருக்கா, அந்த தைரியத்துக்கான சாட்சியே குரு தான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் குரு சரியாக அமையணும். அதான் சொல்லுவாங்க, தாயோடு சுவையும் தந்தையோடு துணையும் மனைவியோடு மானமும் குருவோடு எல்லாம் போச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த குரு தான், அந்த குரு பகவானுடைய பயிற்சி. நீங்கள் கேட்குறீங்க இல்லையா, மனத்தில் எவ்வளோ வேதனை இருந்தால் அந்த வார்த்தையை வெளிப்படுத்துவீங்க. சனி பயிற்சி வருது, குரு பயிற்சி வருது, ராகுகேது பயிற்சி வருது. ஒவ்வொரு பயிற்சியுமே வந்து செல்கிறதே ஒழிய நம்ம வாழ்க்கையில் மாற்றங்கள் இல்லை. கையில் வாங்கினா பையில் போட்டால் போன இடம் தெரியல என்ற புலம்புவைத்தானே பார்க்க. அருமையான கேள்விங்க, அருமையான கேள்வி. ஜோதிடம் மட்டுமே முழுமையான பலனை தந்து விடாது. நல்ல தசாபுக்தி, நல்ல ஒரு மனிதனுக்கு நல்ல தசாபுக்தி இருக்கணும். கோடீஸ்வர யோகம் கிட்டும், கோடி கோடியாக கொட்டும் என்று சொல்வதெல்லாம் வார்த்தை ஜாலங்கள் தான். அதே நேரத்தில் தெய்வ பலம் நமக்கு வேணும். அந்த தெய்வ பலம் இருக்கணும். அப்படி இந்த தெய்வ பலம் இருந்தால் மட்டுமே முழுமையாக நம்ம அனுபவிக்க முடியும். கொடுப்பவன் குருவாக இருந்தாலும், பார்ப்பவன் குருவாக இருந்தாலும், அதை தடுப்பவன் யாருன்னா சனி பகவான். கர்மா தானே. அந்த வகையில் பார்க்கும்போது அருமையான கேள்வி கேட்டீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி 12 ராசி 27 நட்சத்திரத்துக்கான எந்த ஆலயம் சென்று வழிபட்டார். அதாவது ஒரு பூட்டு இருக்குமா, அந்த பூட்டை சரியான சாவி இருந்தால் தான் திறக்க முடியும். நீங்கள் தங்க சாவியே வச்சிருந்தாலும் திறக்க முடியாது. அப்போ இந்த கர்மா, இப்போ உதாரணமாக மேஷராசி இந்த குரு பயிற்சி 2026 சென்று வழிபடக்கூடிய ஆலயத்தையும் தெய்வத்தையும் நான் சொல்கிறேன். மக்களே, நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மாயன் மயம் சேனலை நிறைய ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த பதிவுகளை உங்களுக்கு நாங்கள் கொடுப்போம். ஸோ அந்த வகையில் இப்போ 12 ராசிக்கான சிறப்பு தெய்வம் மற்றும் சிறப்பு ஆலயங்கள் வழிபாடு பற்றி நமக்கு குருஜி சொல்ல போகிறார். மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் 2026 குரு பயிற்சியில் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு அருமையான மாற்றம் தாங்க. அதுவும் கர்ம சனியாக இருக்கின்றார். என்றோ எப்பொழுதோ செய்த கர்மாவுக்கேற்ற பலனை இப்போ நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. அதே நேரத்தில் கவலைப்படாதீங்க, நமக்கு கர்ம சனியாக அமைந்து விட்டதே என்ற இந்த குரு பயிற்சியாவது நமக்கு நன்மை வராதா, வெற்றியை நோக்கி நகர மாட்டோமா, இழந்ததை திரும்ப பெற மாட்டோமா என்னெல்லாம் கலங்குகின்றீர்களே, கவலையே படாதீங்க. அந்த வகையில் பார்க்கும்பொழுது இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மிதுன ராசி, மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் வணங்க வேண்டிய தெய்வம், சென்று நிற்க வேண்டிய ஒரு ஆலயம்.
எத்தனையோ ஆலயங்களை தரிசித்தோம், எத்தனையோ நதிகளில் நீராடினோம். பிரச்சனைகளை குறைந்ததா என்றால் பிரச்சனை தீர்வதற்கு பதிலாக பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து கொண்டே வருகின்றது. அதுக்கெல்லாம் ஒரு தீர்வு தான். ஒரு மனிதன் இறைவனை நாடுவதற்கும் ஆலயம் சென்று வழிபடுவதற்கும் ஒரு குரு பயிற்சி ஒரு சரியான காலம். அதைத்தான் நான் மாயன் மயிலில் இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த 2026 குரு பயிற்சியில் தேவகுருவும் அசுரகுருவும் இருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் இந்த குரு பயிற்சி நடைபெறுகின்றது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது மிதுனத்தை பொறுத்தவரைக்கு 2ல் தனகுருவாக இருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கர்ம சனியாக இருப்பதனால நீங்கள் சென்று நின்று வணங்க வேண்டிய ஒரு அற்புதமான முருகனுடைய ஆலயம் தாங்க சிக்கல். அதாவது நாகப்பட்டினம் பக்கத்தில் சிக்கல் சிங்கார வேலன்னு பேர். காரணம் இந்த காலகட்டம் நீங்கள் ஒரு முறை சென்று பாருங்கள், நின்று பாருங்கள், வணங்கி பாருங்கள். எத்தனை சிக்கல்ங்க, வாழ்க்கையில் சிக்கல், குடும்பத்தில் சிக்கல், தொழிலில் சிக்கல், பொருளாதாரத்தில் சிக்கல். இன்று சிக்கலாக சந்தித்து சின்ன பின்னமாகி மிக கடுமையான ஒரு வேதனை சோதனையில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சென்று நிற்க வேண்டும். நல்ல வீடு கட்டுறீங்க, அருமையான வீடுங்க, நல்ல தொழில் இருக்கு, நல்ல பிள்ளை இருக்கு, ஆனால் நிம்மதி இல்லையே. ஏதோ ஒரு சிக்கல் உங்களை சுற்றி சூழ்ந்து தானே இருக்கு. சிலந்தி வலை பண்ணுவது போல ஒரு முறை நாகப்பட்டினம் அருகே இருக்கக்கூடிய சிங்காரவேலன் ஆலயம் சென்று வழிபாடு பண்ணுங்க. இந்த ஆலயத்துடைய சிறப்பு, இந்த குரு பயிற்சியில் ஒரு முறை சென்று நின்று வணங்குங்கள். அங்கே மயில் இருக்குங்க, நிறைய நெல் வாங்கிட்டு போங்க, அப்படியே தூவி விடுங்கள். ஒவ்வொரு நெல்லுமே உங்கள் வாழ்வியை முன்னேற்றம் தரக்கூடியதாக இருக்கும். அருமையான ஒரு வேல் வாங்குங்க, ஒரு சொம்பு எடுத்துக்கோங்க, அதில் அந்த வேலை சொருவி வைங்க. குரு 41 நாள் 21 நாள் 11 நாள் வழிபாடு பண்ணுங்க. திரும்ப அந்த சொம்பை கொண்டு போய் அந்த ஆலயத்தில் வேலை அந்த உண்டியில் போட்டு அந்த சொம்பை அந்த ஆலயத்தில் கொடுத்து விட்டு அது இருக்கின்ற நெல்லையெல்லாம் தூவி விடுங்கள் மயிலுக்கு. உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம். என்னை பொறுத்த வரைக்கும் மிதுனராசிக்காரர்கள் இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா 2ல் தனகுருவாக இருக்கின்றார். பணம் வருதுங்க, ஆனால் நிற்க மாட்டேங்குது. அது பணம் நிற்பதற்கும் ஒரு நிலையாக இருப்பதற்கும் ஒரு நல்ல சேமிப்பு அமைவதற்கும் ஒரு நிம்மதி கிடைப்பதற்கும் சிங்கார வேலர் அந்த ஆலயம் சென்று முருகனை மனமுருக வழிபாடு பண்ணுங்கள். அசுரனை அழிப்பதற்கு ஆதிசக்தியா பராசக்தி வேலனுக்கு வேல் கொடுத்த இடமும் இந்த தலம் தானே. சென்று வந்து வழிபட்டு பாருங்கள்.